அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மலை பிரசங்கம் சேனலுக்கு உங்களை மனமார வரவேற்கிறேன். இன்று நாம் வேதாகமத்தில் இருக்கும் சில கடினமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் கேட்கவே கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவை தேவனை குறை சொல்வதற்காக அல்ல, மனிதன் தேவனை விட்டு விலகினால் என்ன நடக்கிறது என்பதை உணரச் செய்வதற்காகவே எழுதப்பட்டிருக்கின்றன. இது நமக்கு ஒரு எச்சரிக்கை, நம்மை விழிக்க வைக்கும் ஒரு உண்மை. இந்த வார்த்தைக்குள் செல்லும் முன் சிறிய ஜெபம் செய்யலாம். பரலோக தந்தையே, இன்று நாம் கேட்கப் போகும் உமது வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள எங்கள் மனதை திறந்தருளும். பாவத்தின் தீவிரத்தையும் உமது பரிசுத்தத்தையும் உணரச் செய். எங்களுக்கு ஞானம் தா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு இருண்ட காலம் பற்றி சொல்லப்படுகிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, ஒவ்வொருவரும் தமது கண்களுக்கு நேரானதை செய்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அதாவது யாரும் தேவனின் சித்தத்தை கேட்கவில்லை, எல்லாரும் தங்களுக்கு சரி என்று தோன்றியதுதான் செய்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு லேவியனுடைய இரண்டாம் மனைவியை பற்றிய சம்பவம் நடக்கிறது. அந்த பெண் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்றிருந்தாள். அவளை திரும்ப அழைத்து வர அந்த லேவியன் செல்கிறான். சில நாட்கள் அங்கே தங்கி பிறகு இருவரும் திரும்ப பயணம் செய்கிறார்கள். வழியில் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கிபேயா என்ற ஊரில் தங்குகிறார்கள். இரவு ஆகிறது. அவர்கள் தங்கியிருந்த வீட்டை அந்த ஊரின் கெட்ட மனிதர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். லேவியனை வெளியே ஒப்படைக்க சொல்லி கூச்சலிடுகிறார்கள். பயமும் குழப்பமும் நிறைந்த அந்த நேரத்தில் அந்த லேவியன் தன் இரண்டாம் மனைவியை வெளியே அனுப்புகிறான். அந்த மனிதர்கள் அவளை இரவு முழுவதும் பலவந்தமாக அவமதிக்கிறார்கள். காலையில் அவள் வீட்டு வாசலில் விழுந்து கிடக்கிறாள். அவள் இறந்திருந்தாள். அந்த லேவியன் செய்தது மிகவும் அதிர்ச்சியானது. அவளின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் அனுப்புகிறான். இந்த சம்பவம் முழு தேசத்தையும் அதிர வைத்தது. இறுதியில் பென்யமின் கோத்திரத்திற்கு எதிராக பெரிய உள்நாட்டு யுத்தம் நடந்தது. ஒரு ஊரின் பாவம், ஒரு மனிதனின் தவறு, ஒரு தேசத்தை இரத்தப் பாய்ச்சலுக்குள் தள்ளியது. தேவனை விட்டு விலகும் சமூகம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காட்டுகிறது. அதே புத்தகத்தில் யெப்தா என்ற ஒருவர் இருக்கிறார். போருக்கு செல்லும் முன், தேவன் எனக்கு வெற்றி கொடுத்தால் என் வீட்டிலிருந்து முதலில் வெளியே வருவது எதுவோ அதை பலியாக செலுத்துவேன் என்று அவசரமாக சொல்லிவிடுகிறார். தேவன் அவருக்கு வெற்றி கொடுக்கிறார். ஆனால் வீட்டிற்கு வந்தபோது அவரை வரவேற்க வெளியே வந்தது அவரது ஒரே மகள். அவள் 2 மாதங்கள் அழுது புலம்ப அனுமதி கேட்டாள். பின்னர் அவர் தன் சத்தியத்தின்படி செய்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. நாம் தேவன் கேட்காத வாக்குறுதிகளை உணர்ச்சியில் சொல்லக்கூடாது என்பதற்கான கடினமான பாடம் இது. பிறகு எலிசா சம்பவம் வருகிறது. சில இளைஞர்கள் அவரை பார்த்து கேலி செய்கிறார்கள். வழுக்கை தலையா, மேலே போ என்று இகழ்கிறார்கள். இது ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசியை அவமதித்தது. எலிசா கர்த்தரின் நாமத்தில் சொன்ன பின் 2 கரடிகள் வந்து 42 பேரை கிழித்தன. தேவன் தம் பரிசுத்தத்தை லேசாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாவீதின் வீட்டில் நடந்த சம்பவமும் வேதனையானது. அம்னோன் தன் சகோதரி தாமாரை ஏமாற்றி அவமதிக்கிறான். தாவீது கோபமுற்றாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆண்டுகள் கழித்து அப்சலோம் பழிவாங்குகிறான். குடும்பம் உடைந்து போகிறது. ஒரு பாவத்தை உடனே நிறுத்தவில்லை என்றால் அது பெரிய அழிவை உண்டாக்கும். ஆகாப் ராஜா உண்மையை கேட்க விரும்பவில்லை. எல்லோரும் அவன் மனம் மகிழும் வார்த்தை சொன்னார்கள். ஆனால் தேவனுடைய உண்மை சொல்லப்பட்ட போது அதை ஏற்கவில்லை. இறுதியில் போரில் கொல்லப்பட்டான். உண்மையை நிராகரித்தால் அதன் விளைவு கடினமானதே. பிலேயாம் சம்பவத்தில் தேவன் கூட ஒரு கழுதியின் வாயை திறந்து பேசச் செய்கிறார். தேவன் முடிவு செய்ததை யாராலும் மாற்ற முடியாது என்பதற்கான நினைவூட்டல் அது. சவுல் தேவனை விட்டு விலகி இறுதியில் மந்திரவாதியை நாடுகிறார். மறுநாள் அவர் யுத்தத்தில் விழுந்து இறக்கிறார். தேவனை விட்டு விலகும் வாழ்க்கை அமைதியாக முடியாது. இந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு ஒரு உண்மை சொல்லுகிறது. பாவம் சிறியதில்லை, கீழ்ப்படையாமை லேசானதில்லை. தேவன் பரிசுத்தர், தேவன் நீதிமான். ஆனால் மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் ஆவார். இப்போது ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தா. உமது சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய். பாவத்தை லேசாக பார்க்காமல் பரிசுத்தத்தில் நடக்க எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை இன்னும் பலரிடம் செல்ல உதவுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.